டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அதர் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதற்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள், த ஆஃபீஸ் ஆர் நாட் பிஃபோர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20/3/2024. ஸோ 5 மணிக்குள்ளே நம்ம போகிற மாதிரி நம்ம அனுப்பி வைக்கணும். ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஹார்ட் காப்பி எடுத்து நம்ம வந்து போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து அந்த கோயம்புத்தூரில் இருக்க அந்த நலவாழ்வு சங்கமுடைய அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 55 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சித்தா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கு 40,000 சேலரி பர் மந்த்து. குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து டிகிரி இந்த பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் ஃப்ரம் த ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. ரெண்டாவது பார்த்தோன்னா டிஸ்பென்சர்ஸ் சித்தாவில் ஒரு வேகன்சி, 15,000 மாத சம்பளம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி இன் சித்தா படிச்சிருக்கணும். ரெண்டாவது பாருங்கள், இந்த நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு சித்தாவுக்கு ஒரு வேகன்சி. இதுக்கும் வந்து பிஎஸ்எம்எஸ் படிச்சுக்கணும். 34,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அதே ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரில் வந்து யுனானியில் வந்து ஒரு வேகன்சிக்கும் இதுக்கும் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். 34,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சரில் யுனானிக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கணும். இவங்களுக்கு அதாவது ஒரு நாள் சம்பளமாக 750 பர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு 9 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஷுட் ரீட் அண்டு ரைட் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து 300 வந்து ஒரு நாளைக்கு கூலி சம்பளம் மாதிரி தராங்க. அடுத்து பாருங்கள், ஆயுஷ் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவில் ஒரு வேகன்சி. ஸோ மினிமம் வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும். 40,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தராங்க. அடுத்து வந்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ஸ் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பியில் முடிச்சிருக்கணும். 15,000 வந்து மந்த்லி சேலரி தராங்க. நேஷ்னல் ஆயுஷ் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னா மினிமம் ஒரு டிகிரி வந்து பிஎஸ்எம்எஸ்ஸோ அல்லது பிஎஸ்எம்எஸ் அடுத்து பியூஎம்எஸ் இந்த மாதிரி முடிச்சுக்கணும். இவங்க வந்து ஒரு சோசியல் செக்டாரில் சோசியல் ஸ்கீம் மிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நேஷனலில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஓரியன்டாக எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் சிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தராங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு வேகன்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனி கிராஜுவேஷன்ஸ் அண்ட் ஐடி பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி, பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிபிஏ முடிச்சிருந்த ஒரு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ஒர்க் பண்ணியிருந்தால் மாதம் 15,000 சேலரி வரைக்கும் இதுக்கு தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் மெடிக்கல் ஹெல்த்தில் வந்து லேப் டெக்னீஷியனில் ஒரு வேகன்சி. லேப் டெக்னீஷியன் பொறுத்தவரை அவங்க ஒரு +2 குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் போதும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பன் ஹெல்த் வெல்த் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஹெச்பிக்கு 6 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் பட்டப்படிப்பு சொல்லுவாங்க, டிஜிஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாதம் நர்சிங் படிச்சிருக்கலாம். செவிலியர், அதாவது செவிலியருக்கான வந்து ஒரு டிகிரி முடிச்சுக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு அதுக்கு அப்ளை பண்ணலாம். மாதம் வந்து 18,000 சம்பளம். வந்து வயது 50 வயதுக்கு மிகாமல் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இது வந்து பிபிடி வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கணும்னு சொல்கிறாங்க. மந்த்லி சேலரி வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து 13,000 போட்டிருக்காங்க. ஏஜ் 21-31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 6 வேகன்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் முடிச்சுக்கணும். மாத சம்பளம் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இந்த உயிரியல் பாடம் மெயினாக இதில் இருந்து நம்ம வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா ஸோ இதுக்கு 14,000 வரைக்கும் சேலரி தர்றாங்க. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 6 வேகன்சி. செவிலியர் வந்து டிஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா 18,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. 50 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். டென்டல் சர்ஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சிருந்துருக்கணும். தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலிங்கில் வந்து கண்டிப்பாக அந்த கோர்ஸ் முடிச்சு இருந்தால் இவங்களுக்கு 34,000 வரைக்கும் சேலரி. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். டென்டல் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து
வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க வந்து மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 13,800 வரைக்கும் சேலரி உங்களுக்கு தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல்டு இது டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியாலஜிஸ்ட்லேருந்து ஒரு வேகன்சிஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜில் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 23,000 சேலரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த கேண்டிடேட் ஃபார் த பியூர்லி டெம்பரவரி, அதாவது இந்த எடுக்க போகிற கேண்டிடேட் வந்து டெம்பரவரி பேஸில் தான் எடுக்க போகிறாங்க. நோ பர்மனன்ட் ஜாபு. ஸோ கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனெண்ட்டு வந்து எந்த நேரத்துலையும் இது வந்து பர்மனெண்ட் ஆக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த ஒர்க் ஷால் நாட் பி மேட் பர்மனெண்ட் அட் எனி டைம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அனுப்பக்கூடிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சர்வீசஸ், ரேஸ் கோர்ஸ் ரோடு வந்து கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தா ரிசீவ்டு பர்சன் பை இது இன் பர்சன் ஆர் போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் டேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மேபி சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அட்டாச்சு அப்ளைங் ஃபார் த எபோவ் போஸ்ட். இந்த அப்ளிகேஷனோட இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஃபார் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பியோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேஷனோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஆர் காஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் செல்ஃப் அட்டஸ்டேஷனில் இருக்கணும். மெயினாக வந்து ரெசிடென்ஸ்க்கு ஏதாவது ப்ரூஃப் வந்து ஆதாரோ பேன் கார்டு வந்து ப்ரூஃபோட நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் எடுத்து அனுப்பணும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/3/2024. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.